ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இப்போ நம்ம சூப்பரான கருவாடு குழம்பை என்னோடய பாட்டி தான் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, சம்மர் ஸ்பெஷலுக்கு நாங்கள் வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. புளி மட்டும் முன்னாடியே ஊற வச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம் புளி. இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடலை எண்ணெய் ஊற்றுறாங்க. பாருங்கள், நல்லா தீ பற்றி எரியுது. அப்போ தான் நல்லா அது எண்ணெய் காயும். ஏன்னா சட்டி சீக்கிரமாக சூடேறாது. இப்போது அதில் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். பாட்டி தான் செம்மையாக செய்ய போகிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸில் இந்த புளிய மர நிலையில் செம்மையாக சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியும் செம்மையாக வதக்க போகிறோம். நல்லா வதங்கணும். சைடில் வதங்கிட்டு இருக்கும்போதே கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸு. இப்போ பாருங்கள், கருவாடை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த இதுலாம் போயிட்டு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுரும். நிஜமாலே இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் சமைக்கும்போது ஜாலியாக இருந்ததுங்க. குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கினோடனே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த பச்சை வாசனை போக வைக்கணும். நல்லா கொதிக்கணும். இப்போது இந்த புளியையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் அதில் ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த புளி கொதிக்கிறதுல தான் நம்மளுக்கு அந்த குழம்போட டேஸ்ட்டே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா குழம்பு கொதித்த உடனே நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை கடைசியாக போடணும். நல்லா வாசனை கமன்னு வந்துச்சுங்க. அப்படியே களிக்கு இது சாப்பிட்றதுக்காக தான் செய்ய சொன்னேன். செம்மையாக செஞ்சுட்டாங்க பாட்டியும். இப்போ கொஞ்சம் அளவுக்கு தண்ணி இருக்குது. அது இன்னும் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா சூப்பராக குழம்பு ரெடி. என் பாட்டியே ஃபுல்லாக நிறைய மரம் வளர்க்குறாங்க. அது மாதிரி தான் வாழை மரமும் இலையில தான் இப்போ பறித்து சாப்பிட வரும். சூப்பராக பாருங்கள், இலை ரெடி ஆகிடுச்சு. குழம்பு தேவையான அளவுக்கு செம்ம கிரேவியாக பண்ணியாச்சு. ரைஸ்க்கு இப்போ சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கருவாடு குழம்பு செஞ்சு